எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம அந்த வீடியோவில் இப்போ ஜூலை 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் டெமோ கிளாஸஸ் தான் ஃபர்ஸ்ட் 10 கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் டெமோ கிளாஸஸ் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். டெமோ கிளாஸ்க்கான லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டடி வித் தர்ஷினி தான் சேனல் நேம். ஸோ அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே ஜூலை 17th கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூலை 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எதனிடையே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர், ஜிண்ட் டு சோனிபட் இடையே. பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இணைக்கப்பட்டுள்ளனர்? 100 கோடி பேர் இணைக்கப்பட்டிருக்காங்க. இதை யார் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க? இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் செமிகண்டக்டர் மிஷன் 2.0 எத்தனை கோடியில் செயல்படுத்தப்பட உள்ளது? 1.25 லட்சம் கோடியில செயல்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் மிஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து 75,000 கோடியில வந்து முதல் கட்ட திட்டமானது செயல்படுத்தியிருப்பாங்க. பாப் எல் மண்டேப் நீரிணை எந்த கடலில் அமைந்துள்ளது? இந்திய பெருங்கடல் தான் இது இருக்கு. ஸோ செங்கடலையும் ஏடன் வளைகுடாவையும் இணைக்கக்கூடியதான் இந்த பாப் எல் மண்டேப் நீரிணைங்கிறது. புதுதில்லி காஜியாபாத் உயர்நிலை பாலத்திற்கு சூட்டப்பட்டுள்ள புதிய பெயர் என்ன? ஆன்சர், ராம் சேது அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டியிருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்த்தப்பட்டுள்ளது? ஆன்சர், 38ஆக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வந்தே மாதரம் தொடர்பான மசோதா எந்த சட்டத்தில் திருத்தம் செய்ய முன் வருகிறது? தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் 1971 தான் வந்து திருத்தம் கொண்டு வராங்க. இந்த ஆண்டு எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது? 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுது. மும்மொழி கொள்கை எந்த தேசிய கொள்கையின் ஒரு பகுதியாகும்? ஆன்சர், தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒரு பார்ட்டா தான் மும்மொழி கொள்கை அப்படிங்கறது இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 18th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ். சரி கவனிங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஈகை அதிகாரத்திலேருந்து ஒரு திருக்குறள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ, ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவாரின் ஆற்றல் பின். அதாவது இப்போ ஆற்றுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா, இவர் ஆற்றுவார்னு யாரை சொல்றாங்கன்னா தவம் புரிகிறவங்க. ஸோ தவம் புரிகிறவருடைய வலிமை, அதாவது ஆற்றல்னா வலிமைன்னு அர்த்தம். ஒரு தவம் புரிகிறவருடைய வலிமை அப்படிங்கிறது என்னன்னா பசி ஆற்றல். அவருக்கு வரக்கூடிய பசியையும் அவர் கருதாமல், அந்த பசியையும் அவர் சாப்பிடாம அந்த பசியோட சேர்ந்து அவர் வந்து என்ன பண்றாரு? தவம் புரிகிறாரு. அந்த பசியை தாங்கி கொண்டு அவர் தவம் இருக்கிறது தான் யாருடைய ஆற்றல்னா தவம் புரிகிறவருடைய ஆற்றுவாருடைய ஆற்றல்ங்கிறது பசி ஆற்றல். அதே மாதிரி அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அந்த மாதிரி பசி வருது, பசி இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சாப்பாடு கேட்டு வராரு. அந்த சாப்பாடு கேட்டு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த பசியை போக்குறாரு இல்லையா, அவரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? மாற்றுவார் அப்படின்னு சொல்றோம். பசி பிணிய போக்கக்கூடிய அந்த மாற்றுவாருடைய ஆற்றலின் பின், வலிமையின் பின் தான் யாருடைய வலிமை இருக்கும்? ஆற்றுவாருடைய வலிமையானது இருக்கும். ஸோ பசின்னு வந்தவருக்கு சாப்பாடு கொடுத்து அந்த பசியை போக்குறவருடைய வலிமைக்கு பின்னாடி தான் இந்த மாதிரி பசியையும் தாங்கிக்கிட்டு தவம் இருக்கக்கூடிய அந்த ஆற்றுவாருடைய ஆற்றல் வலிமை அப்படிங்கிறது இருக்கும். முதல்ல யார் தான் வருவா? மாற்றுவார். அது அவருடைய ஆற்றலுக்கு பின்னாடி தான், வலிமைக்கு பின்னாடி தான் ஆற்றுவார் இருப்பாங்கன்னு சொல்றாங்க திருவள்ளுவர். அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். பிரிட்டனின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர், ஆண்டி பன்ஹாம். ஸோ பிரிட்டனுடைய லேபர் கட்சி தலைவராக, இப்போ இந்த தொழிலாளர் கட்சியோட தலைவராக ஆண்டி பன்ஹாம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து கியர் ஸ்டார்மர் இருந்தாரு, அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. ஸோ அதை அடுத்து இந்த ஆண்டி பன்ஹாம் வந்து பொறுப்பேற்றிருக்க போறாரு பிரிட்டனுடைய பிரதமராக, புதிய பிரதமரா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் நார்த் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இதுக்கு முன்னாடி கிரேட்டர் மான்செஸ்டருடைய மேயராக இருந்திருக்காரு. அடுத்த ரீசன்ட் நியூஸ், இந்திய ராணுவத்துடைய 31வது தலைமை தளபதியாக தீரஜ் சேத் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. HDFC வங்கியுடைய பார்ட் டைம் சேர்மனா, அதாவது பகுதி நேர தலைவராக ராஜீவ்குமார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், மத்திய நேரடி வரிகள் வாரியத்தோட தலைவர் ரவி அகர்வால். NLC இந்தியாவுடைய தலைவராக சனோஜ்குமார் ஜாவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. வெளியுறவுத்துறை செயலராக இப்ப யார் இருக்காங்கன்னா விக்ரம் மிஸ்ரி வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட், செயற்கை கருத்தரிப்பு மையங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக ஆஷா மேனன் தலைமையில உயர்நிலை குழு அப்படிங்கறத அமைச்சிருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்.
உடான் திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த உடான் திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இப்போ உடான் திட்டம்னா உதே தேஷ் கா ஆம் நாகரிக், அதாவது அதோட ஃபில் ஃபார்ம் 2016 லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் கீழே ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அப்படிங்கிறது 2017 அக்டோபர் ஒரு ஏப்ரல் மந்த்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீம் கீழே. இப்போ இந்த ஸ்கீமுடைய 2.0 இரண்டாம் கட்ட திட்டம் மாடிஃபைடு உடான் ஸ்கீம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம்ங்கிறது எப்போனா 4th ஜூலைல இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் அதாவது 2.0 ஸ்கீம் இருக்கு இல்லையா, இரண்டாம் கட்ட திட்டம், இதுல ஒரு 100 ஏர்போர்ட்ஸ், புதுசா ஒரு 120 வழித்தடங்கள், அப்புறம் 200 ஹெலிபேட்ஸ் எல்லாம் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. பிராந்திய இணைப்பை, விமான போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தணும், மக்களுக்கு வந்து குறைந்த செலவுல வந்து விமான போக்குவரத்தை வழங்கணும். ஸோ ஃபிளைட் போகணும் அப்படின்னாலே அதிகமா செலவாகுது அப்படிங்கிறது தான் நமக்கு தாட் இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணி குறைந்த விலையிலையும் மலிவான விலையிலையும் கட்டணத்திலையும் அவங்க விமானத்தில் பயணிக்கிற வகையில இந்த உடான் திட்டமானது தொடங்குறாங்க. ஸோ 2040 வரைக்கும் இப்போ டார்கெட் வச்சிருக்காங்க மாடிஃபைடு உடான் திட்டத்துக்கு வந்து. ஸோ ஒரு 100 புதிய ஏர்போர்ட்டு, 200 ஹெலிபேட்ஸ் அமைக்கணும், நெக்ஸ்ட் 120 புதிய வழித்தடங்களை உருவாக்கணும், இந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக லான்ச் பண்ணது 2016 சிறிய நகரங்களை விமான சேவையோட இணைச்சு மலிவான கட்டணத்தில் விமான பயணத்தை வழங்கணுங்கிறதுக்காக. இப்போ செகண்ட் ஃபேஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டம் சொல்லிட்டு ஒரு 10 இயர்ஸ்க்கு செயல்படுத்துற வகையில் 2026 to 27 2035 to 36 வரைக்கும் எவ்வளவு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னா 28,840 கோடி இப்போ ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த ஸ்கீமுக்கு. புதுசா 120 ரூட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, 40 மில்லியன் மக்கள் வந்து இதன் மூலமாக பயன்பெறுவாங்க. அடுத்த ரீசன் நியூஸ், பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா, இது 2015 டிசம்பர் மாதம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம நீரை வந்து குறைந்த அளவுல நீரை பயன்படுத்தி அதன் மூலமாக பயிர் பெருக்கத்தை வந்து நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம். நம்ம பெர் டிராப் மோர் கிராப் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட்டிவ் பார்த்துருப்போம், ஒரு துளி பல பயிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அந்த இனிஷியேட்டிவ் இந்த ஸ்கீம்களை தான் செயல்படுத்துறாங்க. அடுத்து MGNREGA, அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் கேரண்டி ஸ்கீம் சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம், எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். அந்த ஆக்ட் கீழே VPG ராம்ஜி திட்டம், அந்த ஆக்டை மாத்திட்டு VPG ராம்ஜி திட்டம்ங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூலை 1 அது நடைமுறைக்கு வந்திருக்கு. அந்த ஒர்க்கிங் டேஸை 125 டேஸா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம்ல. சமக்ர சிசு பால் ஸ்வஸ்தி காரியக்கிரம் திட்டம், இந்த ஸ்கீம்ல பிறந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 36 மந்த் வரைக்கும் உள்ள அந்த குழந்தைகளுக்கு வந்து தொடர் பரிசோதனைகள், தொடர் கண்காணிப்புகளை வந்து பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த தேசிய சுகாதார திட்டம். சுரக்ஷித் மாத்ருத்வ ஆஷ்வாசன் திட்டம், இது 2019 அக்டோபர் 10 லான்ச் பண்ணியிருப்பாங்க. பசுஜன்ய யுத் அபியாஸ், இது தேசிய ஒரே சுகாதார இயக்கம், நேஷனல் ஒன் ஹெல்த் மிஷன் கீழே செயல்படுத்தப்படுது. ரீசனா வந்து இந்த விலங்குகள்கிட்ட மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய்கள் சம்பந்தமான ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, ஒரு கூட்டு பயிற்சி மாதிரி இதை நடத்திருப்பாங்க இந்த ஒரு பயிற்சி யுத்தபியாசங்கிறத. அடுத்து எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ், முதலீட்டு நட்புறவு குறியீட்டை எந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது? ஸோ இப்போ ஒரு முதலீடு அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டுக்கு வரணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆக்சசிபிளா, அல்லது ஒரு எப்படி சொல்ற, ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், எதனால போவோம்? அவங்க வந்து நம்ம மூஞ்சில கல்ல விட்டு வீசிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக போவோமா? கிடையாது. அவங்க நம்மள நல்லா அனுசரிப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த வீட்டுக்கு நம்ம போறோம் விருந்தாளியா. அவங்க போனா திட்டுவாங்க, அது நம்ம மூஞ்சில கல்ல கொண்டு அடிப்பாங்க அப்படின்னா இருந்தால் நம்ம அந்த வீட்டுக்கு போக மாட்டோம். இவர் வீட்டுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது, அந்த பாதை வழியா கூட நம்ம போகக்கூடாதுன்னு இருப்போம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரணும்னா அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் ஸ்டேட் பண்ணி வச்சிருக்காங்களா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லினஸ்ஸா அந்த ஸ்டேட் இருக்கா, அதுக்கான கொள்கைகள் அவங்க வகுத்திருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. யாருன்னா நிதி ஆயோக் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து நிதி ஆயோக். நிதி ஆயோக் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதாவது இந்தியாவை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனம் தான் நிதி ஆயோக். 2015 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பிளானிங் கமிஷன் திட்டக்குழுவை நீக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சேர்மன் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் யாரோ அவங்க தான் நிதி ஆயோக்கோட சேர்மனாக இருப்பாங்க.
சரியா? இப்போ நிதி ஆயோக் இப்போ முதலீட்டு நட்புறவு குறியீட்டை வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மாநிலங்கள் முதலீட்டு சூழல் எப்படி இருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்லினஸா இருக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க வந்து அதாவது ஈர்க்கிறாங்களா அப்படிங்கிறது சம்பந்தமா இது நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களையும் கவர் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து விக்ஷித் பாரத் 2047 2047 நம்ம வளர்ந்த பாரதம் அப்படிங்கிற இலக்கை அடையணும்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்கு. அந்த டார்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ற வகையில தான் இந்த ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஓவராலா பாத்தீங்கன்னா யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குஜராத் தான் அதிகமாக அந்த ஃப்ரெண்ட்லினஸோட இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மகாராஷ்டிரா செகண்ட் பிளேஸ்ல, நம்ம தமிழ்நாடு எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 3வது இடத்துல இருக்கு. கோவா அடுத்து 4th பிளேஸ், ஒடிசா வந்து 5th பிளேஸ்ல இருக்கு. ஸோ குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் 3ல இருக்கு. அதுல ஒவ்வொரு கேட்டகரியா பார்த்தோம். லார்ஜஸ்ட் ஸ்டேட், பெரிய மாநிலங்கள்னு பார்த்தோம்னா குஜராத் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதே மாதிரி மலை மற்றும் வடகிழக்கு மாநிலங்களா இருக்கு, ஹிமாலயன் ஸ்டேட்ஸ், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸா இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா அதுல வந்து உத்தரகாண்ட் மாநிலம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்து நகரங்கள் அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் அந்த லிஸ்ட்ல பார்த்தோம்னா கோவா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ அதே விஷயம் தான் இங்கே இருக்கும். நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸை. இது வந்து 8 பில்லர்ஸை பேஸ் பண்ணி 84 இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 8 பில்லர்ஸ் 84 இண்டிகேட்டர்ஸ். அடுத்து சேவைகள் உற்பத்தி குறித்த மத்திய புள்ளியியல் அமைச்சகம் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் ரிலீஸ் பண்றாங்க. பாலின இடைவெளி குறியீடு, ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்ங்கிறது இப்போ வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதாவது உலக பொருளாதார அமைப்பு, அதுல வந்து இந்தியா 131வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 2024ல 129th பிளேஸ்ல இருந்தது. நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். PM அஜய் திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து 2021. PM அஜய்ன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா, பிரதான் மந்திரி அனுசூஜித் அபியுதய், அதாவது ஜாதி அபியுதய் யோஜனா, அதான் வந்து இந்த PM அஜய் ஸ்கீம் உடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ இப்போ இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் இருக்காங்க இல்லையா, பட்டியலின ஜாதியை சேர்ந்தவங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், ஸ்கில் டெவலப் பண்ணணும், அவங்க வாழக்கூடிய அந்த பகுதிகளை வந்து உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 2021ல லான்ச் பண்ணதான் இந்த PM அஜய் ஸ்கீம், எம்பவரிங் ஷெட்யூல்டு கேஸ்ட் கம்யூனிட்டிஸ், அதாவது அந்த பட்டியலிடப்பட்ட ஜாதி மக்களை வந்து எம்பவர் பண்ணணும், அவங்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லான்ச் பண்ணியிருப்பாங்க. யார் இதை செயல்படுத்துறா அப்படின்னா சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் சார்பில் தான் இது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த ஸ்கீம் ஒரு 3 காம்போனன்ட்ஸ் கொண்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த PM அஜய் ஸ்கீம் அப்படிங்கிறது. என்னன்னா அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும், லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணிடணும், அவங்களுக்கு பேசிக் அந்த வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம். அதான் 3 ஒரு காம்போனன்ட்ஸ், கூறுகள் அப்படி சொல்லி பார்க்குறோம். சமூக நீதி அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது இந்த ஸ்கீம். அடுத்த தமிழ்நாடு ஸ்கீம். அம்மா மினி கிளினிக் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஸோ 2020ஆம் ஆண்டு தான் அம்மா மினி கிளினிக் திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆரோக்கிய சுகாதார நிலையங்கள் இல்லாத அந்த கிராமங்கள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அந்த பேசிக் சுகாதார வசதிகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக, அடிப்படை வசதிகளை வழங்கணும், சுகாதார வசதிகளை ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய இரத்த அழுத்த பரிசோதனை செய்யறது, பிளட் பார்க்கறது, பிளட் என்ன குரூப் அப்படின்னு சொல்லி பார்க்கறது, ப்ளஸ் அதே மாதிரி இப்போ நீரிழிவு நோய் இருக்குன்னா அதுக்கான பரிசோதனைகள், இந்த மாதிரி பேசிக்காக உள்ள பரிசோதனைகளை வழங்குறதுக்காக இந்த அம்மா மினி கிளினிக் திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க 2020ல. ஸோ அது வந்து இப்போ மறுபடியும் இப்போ உள்ள ஆட்சியும் தொடரப்போவதாக சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம். அதனால தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை யார் அறிவிச்சிருக்காங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் அவர்கள் தான் அம்மாவுடைய அந்த மினி கிளினிக் திட்டத்தையும் மறுபடியும் தொடங்க போறதா சொல்லியிருக்காங்க. 2020ல தான் ஃபர்ஸ்ட் இது லான்ச் பண்ணியிருப்பாங்க. அரசு மருத்துவ சேவைகள் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், அடித்தட்டு மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து ரீசன் இந்த ஸ்கீம், பயிறு வகைகள்ல நம்ம தன்னிறைவு அடையணும்னு சொல்லிட்டு 2025ல இந்த இயக்கமானது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பர்டிகுலரா ஒரு 3 பயிறு வகைகள்ல நம்ம செல்ஃப் ரிலைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க இந்த ஸ்கீம். ஸோ அது அந்த 3 பயிறு வகைகள் என்ன, இது பட்ஜெட்லேயே பார்த்துருப்போம், இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் 2021ல லான்ச் பண்ணியிருப்பாங்க, தொற்றா நோய்களுக்கு வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லிட்டு. அடுத்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இது 2022ல லான்ச் பண்ணியிருப்பாங்க.
ஒரு 1லேருந்து 5th வரைக்கும் படிக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குறது. இப்போ 6 to 8th வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. செப்டம்பர் 17ஆம் தேதி அந்த விரிவாக்க திட்டம் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அடுத்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், இந்த ஸ்கீம் வந்து செப்டம்பர் 15ல லான்ச் பண்ண போறாங்க. அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு கிராம் தங்க மோதிரம்ங்கிறது கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக். விக்ரம் 1 ராக்கெட் எந்த நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டது? ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் விக்ரம் 1 ராக்கெட்டை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இப்போ இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. விக்ரம் 1 அப்படிங்கிறது என்னன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தனியார் நிறுவனம் உருவாக்குன ஒரு ராக்கெட், அதுவும் ஆர்பிட்டல் ராக்கெட், சுற்றுவட்ட பாதை ராக்கெட். இதுக்கு முன்னாடி விக்ரம் எஸ்ன்னு சொல்லி பார்த்திருப்போம், அதுவும் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் உருவாக்கியிருப்பாங்க. அது சப் ஆர்பிட்டல் ராக்கெட், துணை சுற்றுவட்ட பாதை ராக்கெட். இப்போ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்பிட்டல் ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதான் விக்ரம் 1 அப்படிங்கிறது. இது ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் உருவாக்கியிருக்கு. இஸ்ரோ வந்து அதாவது ஸ்ரீஹரிகோட்டால சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையத்திலேருந்து இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்கு. 24 மீட்டர் உயரம் கொண்டது, 350 கிலோ எடை வரையிலான அந்த பேலோட்ஸ் வந்து இதால ஏந்திட்டு போக முடியும். 30 விமான அச்சு தொழில்நுட்பத்துல இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த மிஷனோட நேம் என்ன அப்படின்னா ஆகமன் மிஷன் தான். இந்த விக்ரம் 1 தயாரிக்கிறது, அதை லான்ச் பண்றது அந்த மிஷனோட நேம். விக்ரம் சாராபாய் நினைவாக தான் இதுக்கு விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டியிருக்காங்க. 480 கிலோ எடையை வந்து சுமந்து செல்ற வகையில இதுக்கு முன்னாடி விக்ரம் எஸ் அப்படிங்கிற ராக்கெட் 2022ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது சப் ஆர்பிட்டல் ராக்கெட். ஸோ விக்ரம் 1 அப்படிங்கிறது கிரஹா ஸ்பேஸ், அப்புறம் காஸ்மோசர்வ், டி கியூப்ட் ஆகிய நிறுவனங்களுடைய ஆய்வுக்கலன்கள், அப்புறம் ஸ்கைரூட் நிறுவனத்துடைய ஸ்கோப் ஆய்வுக்கலன், இதெல்லாமே வந்து நம்ம பூமியிலேருந்து ஒரு 450 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தும் இந்த லான்ச்ல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ரீசன் நியூஸ். இப்போ ரீசெண்டா ககன்யான் மிஷனுக்கான சாலிட் தளத்துடைய ஒரு டெஸ்டிங் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஐஎன்எஸ் ரிகன் அப்படிங்கிறது தல்வார் வகை ஸ்டெல்த் பிரிகேட் கப்பல். அடுத்து ஐஎன்எஸ் சன்ஷோதக் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு கப்பல். இப்போ இதை யார் கட்டினாங்க அப்படின்னா கார்டன் ரீச் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் நிறுவனம் தான் இதை கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்கனாமி. 2026ஆம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது? 6.6% இருக்கும் நம்ம நாட்டுடைய மொத்த ஜிடிபி growth இந்த நிதியாண்டுல அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கேன். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜிடிபி growth 6.6 இருக்கும். அதே மாதிரி பணவீக்கம்ங்கிறது 5.1% இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த மேற்காசிய அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, ஹோர்மூஸ் நீரிணையை க்ளோஸ் பண்ணது மட்டும் இல்லாம இப்போ பாப் எல் மண்டேப் நீரிணையை க்ளோஸ் பண்றதுக்கு ஈரான் வலியுறுத்தி இருப்பதா அந்த செய்தியும் நம்ம பார்த்திருப்போம். ஸோ இது இன்னுமே இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பருவமழையும் குறைவாக தான் நமக்கு கிடைச்சிருக்கு எல்னினோ காரணமாக அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இதனால இன்னுமே வந்து அஃபெக்ட் ஆகும் எக்கனாமி அப்படின்னு சொல்லி சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர் சஞ்சய் மல்ஹோத்ரா சொல்லியிருக்காங்க. அடுத்த சில்லறை பணவீக்கம் இப்பதான் நம்ம பார்த்தோம் ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல. இப்போ நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து பணவீக்கம் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம சில்லறை பணவீக்கம் சொல்றோம். மே மந்த் 3.93 இருந்துச்சு, இப்போ ஜூன் மந்த் 4.38% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சில்லறை பணவீக்கம். அதுல உணவுப் பொருட்களுடைய பணவீக்கம் பார்த்தோம்னா 4.78% 5.32% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அடுத்து அக்ரிகல்ச்சருடைய அந்த பங்களிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஜிடிபியில் அப்படின்னா 17% வந்து அக்ரிகல்ச்சருடைய பங்களிப்பு இருக்கு. அடுத்து 2025ல நமக்கு கிடைச்ச மொத்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ அந்நிய நேரடி முதலீடுன்னு பார்த்தோம்னா $95 பில்லியன் இருந்திருக்கு. இப்போ இந்த வருஷம் 2 மாசத்துல $7 பில்லியன் இருக்கு. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா எந்த நாடு அதிகமாக நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்றாங்க? எஃப்டிஐ லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா யார் அதிகமா நமக்கு இன்வெஸ்ட் பண்ணிருப்பா? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்த ஆபிஸ்வரி. சமீபத்தில் காலமான சர் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஸோ இவர் ஒரு கிரிக்கெட் வீரர், இப்போ சமீபத்தில் காலமாயிட்டாரு. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அணியை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் தான் இந்த கார்ஃபீல்டு. இப்போ 1954 தான் அவர் ஃபர்ஸ்ட் சர்வதேச கிரிக்கெட்ல அறிமுகமாயிருப்பாரு, டெஸ்ட் கிரிக்கெட்ல இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பாரு. 1965-72 மேற்கு இந்திய தீவுகளுடைய அந்த டீமுடைய கேப்டனா இவர் இருந்திருக்காரு. ஒரு ஓவர்ல 6 பந்துகள் வந்து 6 அடிச்சு இவர் சாதனை படைச்சிருக்காரு. இப்போ இவர் காலமாயிட்டாரு. அடுத்த இம்பார்ட்டன்ட் டே. தமிழ்நாடு அரசால் தியாகிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 17ஆம் தேதி தான் தமிழக அரசினால இந்த தியாகிகள் தினம் அப்படிங்கறத நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஒரு 3 தியாகிகளோட நினைவாக இதை செலிப்ரேட் பண்றோம்.
ஆர்யா என்கிற பாஷ்யம். இவர் பார்த்தோம்னா சென்னையில புனித ஜார்ஜ் கோட்டை இருக்கு இல்லையா, அங்கே வந்து பிரிட்டன் அந்த கொடி இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு நம்மளுடைய இந்திய கொடியை ஏற்றிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து தியாகி சங்கரலிங்கனார். நம்ம மாநிலத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேர் வேணும். அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் மாகாணம் சொல்லி இருந்திருக்கோம். ஸோ அதுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வேணும்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்து அவர் உயிரிழந்திருப்பாரு. அடுத்து தியாகி செண்பகராமன். இவர் தான் வியட்நாம்ல நடந்த ஒரு மாநாட்டுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற முழக்கம் விட்டவர். ஸோ அவருடைய நினைவாகவும் இந்த தியாகி தினம் அப்படிங்கிறது ஜூலை 17ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டில் செலிப்ரேட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் தியாகி தினம் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து தியாகிகள் தினம் தமிழ்நாட்டில் ஜூலை 17ஆம் தேதி, அதே தேசிய அளவில் தியாகிகள் தினம் ஜனவரி 30ஆம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்றோம். அது என்னன்னா மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்ட அந்த நாளை ஜனவரி 30ஆம் தேதியை தியாகிகள் தினமா அனுசரிப்போம். அதே மாதிரி பகத்சிங், சுக்தேவ், அப்புறம் ராஜ்குரு இவங்க ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட மார்ச் 23ஆம் தேதியுமே நம்ம தியாகிகள் தினமாக அனுசரிப்போம். அடுத்து ஷார்ட் நியூஸ். இந்தியாவில் மிகப்பெரிய ஜவுளி நிகழ்வாக பாரத் டெக்ஸ் அப்படிங்கிறது நடத்தப்படுது. ஜவுளி பொருட்கள் கண்காட்சி மாதிரி இதில் நடத்துவாங்க. நியூ டெல்லியில் இப்போ நடந்திருக்கு. 18th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரிட்டனின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆண்டி பன்ஹாம். உடான் திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம். முதலீட்டு நட்புறவு குறியீட்டை எந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது? ஆன்சர் நிதி ஆயோக். PM அஜய் திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 2021ல லான்ச் பண்ணிருக்காங்க. அம்மா மினி கிளினிக் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2020ஆம் ஆண்டு. விக்ரம் 1 ராக்கெட் எந்த நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டது? ஆன்சர் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம். 2026ஆம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எத்தனை சதவீதமாக கணிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 6.6% இருக்கும்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. சமீபத்தில் காலமான சர் கேர்ஃபீல்ட் சோபர்ஸ் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் கிரிக்கெட் வீரர். தமிழக அரசால் தியாகிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 15ல நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஜூலை 17ல செலிப்ரேட் பண்றோம், அதாவது அனுசரிக்கிறோம். இதோட இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.